அக்கா இந்த சஷ்டி விரதத்துக்கு சோஷியல் மீடியால நிறைய பாக்குறோம்க்கா. வித்தியாசமா சாமி கும்பிடுறாங்க. டிஃப்ரெண்டா வந்து பிரசாதம்லாம் செய்றாங்க. எங்களுக்கு அந்த மாதிரிலாம் முடியறது இல்ல. நாங்களும் விரதம் இருக்கோம். நீங்க என்ன மாதிரி சாமி கும்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. உண்மையாவே வந்து நான் ஒரு சின்ன விளக்குல நல்லெண்ணெய் விட்டுதான் தீபம் போடுறேன். அந்தந்த நாளுக்கு என்ன கிடைக்குமோ அதை தான் வந்து சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியமா வைப்பேன். பூவும் அப்படிதான் போடுவேன். ஸோ இந்த சோஷியல் மீடியால பாக்குறதெல்லாம் வந்து அவங்கவங்க வசதிக்கு என்ன முடியுமோ அதை வந்து பண்றாங்க. ஸோ உங்க வசதிக்கு உங்களால என்ன முடியுமோ, 2 கல்கண்டு வைங்க, 2 சாக்லேட் வைங்க. நெய் தீபம் விட்டு தான் சாமி கும்பிடணுங்கிறதால நல்லெண்ணெய் விட்டு கூட சாமி கும்பிடலாம். ஒரு சின்ன கார்த்திகை விளக்குல கூட நீங்க சாமி கும்பிடுங்க, தப்பு கிடையாது. நீங்க என்ன கொடுக்குறீங்கிறது கடவுளுக்கு முக்கியம் இல்ல. நீங்க கடவுளை எவ்வளவு நினைக்கிறீங்க, கடவுளுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கீங்க அப்படிங்கறதுதான் முக்கியம். அதனால வந்து நீங்க அதெல்லாம் நினைச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் கும்பிடுறாங்க, நம்மளால அந்த மாதிரி முடியல அப்படின்னு நினைச்செல்லாம் நீங்க வந்து ரொம்ப வருத்தப்பட வேணாம். உங்களோட சஷ்டி விரதத்துக்கு மனசார முருகனை நினைச்சு உங்களால முடிஞ்சதை வச்சு நீங்க சாமி கும்பிடுங்க. கண்டிப்பா முருகரோட அருள் உங்களுக்கு கிடைக்கும்.